Hey my friends, இந்த லாஸ்ட் வீடியோவில் பிளைட்டட் ஓவம் அண்ட் அதர் ஜென்ரல் காசஸ் ஆஃப் மிஸ்கேரேஜஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் கிளாரிட்டி சரியில்லை. ஸோ இந்த டைம் கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, ரத்தம் உறையிற தன்மை, அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸுக்கும் ப்ரெக்னன்சி லாஸுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்டிவேட்டட் பார்ஷல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் பார்த்துருக்காங்க. அது எதுக்கு பார்க்குறாங்கன்னா, ரத்தம் உறையிற தன்மை நார்மலை விட அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நார்மலாக ஒரு 25லேருந்து 40 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ லேட் ஆகுது, அதை விட நிறைய நேரம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவங்க உடனே கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மிக்சிங் வேல்யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஃபேக்டர் ஆர் இன்ஹிபிட்டர்னு பார்ப்பாங்க. ஸோ ஃபேக்டர்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி என்ன ஃபேக்டர், அந்த 9 ஃபேக்டர் அதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதாவது ஹீமோஃபிலியா இந்த மாதிரி ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குதா, ஆர் ஏதாவது ஆன்டிபாடிஸ் போய் இன்ஹிபிட்டர் பண்ணுதா அப்படின்னு பார்ப்பாங்க. லைக் ஆன்டிபாஸ்போலிபிட்ஸா இல்லை லியூப்பஸா இந்த மாதிரி காசஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி காசஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ரெக்னன்சியை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு டாக்டர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மிஸ்கேரேஜஸை காஸ் பண்ணுமா, இதை பற்றியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ கேஸ் ஸ்டடிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி அகெயின் நான் சொல்லிடுறேன், நான் வந்து சயின்ஸ் ரைட்டர். ஸோ நான் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி நான் போடுறது தான் என்னுடைய டியூட்டிஸ். ஐ எம் நாட் அ டாக்டர். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ராக்டிஷனருக்கு தான் நீங்கள் போகணும். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஏன்னா ரியல் சயின்டிஃபிக் ஆர்டிகல்ஸ் எடுத்து தான் நான் பேசுகிறேன். இந்த ஆர்டிக்கல் 2023 போன வருஷம் பப்ளிஷ் ஆன ஆர்டிக்கல். இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு உண்மை கதையை, ஒரு டாக்டர்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டோட ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹிஸ்ட்ரியை அவங்க வந்து மற்ற டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், மற்ற பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியலை. இவங்களுக்கு ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸஸ் நடந்திருக்கு. ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி வேறு இருந்திருக்கு. அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இம்யூன் மீடியேட்டட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க, அதை பற்றியான ஸ்டடியை தான் நம்ம அடுத்த இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கதைக்காக நம்ம இவங்களுக்கு சாரான்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்ன ஸ்டடியில் போட்டிருக்குன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசாகுது. இவங்க ஹஸ்பண்டுக்கு கிட்டத்தட்ட 42 வயசாகுது. இவங்க 2 பேருக்குமே குரோமோசோமல் கேரியோடைப்பிங் ரிசல்ட் நார்மல்னு தான் வந்திருக்கு. ஸ்பெர்ம் எல்லாமே உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இவங்களுக்கு 2 தடவை மிஸ்கேரேஜஸ் நார்மல் ப்ரெக்னென்சியில் நடந்திருக்கு. அதாவது நார்மல் ப்ரெக்னென்சி நான் சொல்கிறது வந்து எந்த விதமான அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ப்ரொசீஜர்ஸோட ஹெல்ப் இல்லாமல் தானாகவே கன்சீவ் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ அதுதான் நார்மல் கன்செப்ஷன் சொல்கிறேன். நார்மல் கன்செப்ஷனில் 2 தடவை மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ் வந்து கேரியோடைப்பிங் பண்ணி பார்த்ததில் ட்ரைசோமி 15 ரிசல்ட் வந்திருக்கு. செகண்ட் வந்து பிளைட்டட் ஓவம்னு அவங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்திருக்கு. அப்புறமா ஒரு 18 மந்த்ஸ், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி நடக்கவே இல்லை. அதாவது ஒரு இன்ஃபர்டிலிட்டி பீரியடுக்கு போயிடுறாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் வருது. அதனால் ஆல்கஹால் அடிக்ஷனுக்கு ஆகுறாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு ஃபைப்ரோமியால்கியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைப்ரோமியால்கியா அப்படின்னா அவங்களுக்கு மசில் பெயின் இருக்கும், ப்ளஸ் தூக்கம் சரியாக வராது. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்னால வந்ததுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐவிஎஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐவிஎஃப்க்கு போகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே 40 வயசு ஆகிடுச்சுல, இனிமேல் டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐவிஎஃப்ல இவங்களுக்கு 7 ஃபர்டிலைஸ்டு எக் வருது. அதில் ஒரே ஒரு ஹெல்தி எம்ப்ரியோஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு எம்ப்ரியோவை இம்ப்ளான்டேஷனுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃப்ரோஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வேறு ஏதாவது இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இவங்களுக்கு நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அசே அப்படிங்கிறது என்கேஏ செல்ஸ் வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கு. அப்புறம் இவங்களுக்கு ஆன்டி நியூக்ளியர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிற ஆன்டி நியூக்ளியர் பாடிஸ் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து இம்யூனாலஜிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுக்கேற்ற மெடிகேஷன்ஸோட இவங்களுக்கு ஐவிஎஃப்ஐ இம்ப்ளான்டேஷன் பண்ணுறாங்க. அது சேட்லி ஃபெயில் ஆயிடுது. அப்புறம் திருப்பி செகண்ட் டைம் வந்து அவங்க திருப்பி இன்டியூஸ் பண்ணி திருப்பி எக்ஸ் எடுத்து திருப்பி ஐவிஎஃப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க.
இந்த ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல இவங்களுக்கு MTHFR ஜீன் மியூட்டேஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஃபோலிக் ஆசிட்டை அவங்க பாடி வந்து சரியாக ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் ஃபோலிக் ஆசிட் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பைனல் பிஃபீடியா அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன், அந்த முதுகெலும்பு தண்டு வளம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏர்லி ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபோலிக் ஆசிட் எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அதில் மியூட்டேஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனை. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும். அந்த ஹை லெவல் ஆஃப் ஃபோலிக் ஆசிடோட அவங்க எண்டோமெட்ரியல் ரிசெப்டிவிட்டி அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அவங்களுடைய யூட்ரஸ் வந்து இம்ப்ளான்டேஷனை தாங்குற அளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு பண்ணி பார்க்குறாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு தான் வருது. அப்புறம் ஐவிஎஃப்க்கு எல்லாம் பண்ணிட்டு அந்த எக்கை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் ஃபெயில்டு ப்ரொசீஜராக போயிடுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, புது டாக்டர்கிட்ட போகிறாங்க. இந்த டாக்டர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா 14 இன்ஜெக்ஷன் பண்ணதில் 14 எக்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. அதில் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்ச்சுனேட்லி 4 ஹெல்தி எம்ப்ரியோஸ் அவங்களுக்கு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாக்டர் ரொம்ப காஷியஸாக இருக்கிறதுக்காக இவங்க வயசு ப்ளஸ் இவங்களோட ப்ரீவியஸ் இதெல்லாம் வச்சுட்டு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னாசிஸ் அந்த டெஸ்ட்டை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது கருமுட்டியை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கருமுட்டிக்கு ஏதாவது குரோமோசோமல் இஷ்யூஸோ இல்லை ஜெனட்டிக் இஷ்யூஸோ இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே ஹெல்தி கிளியராக வருது. அதனால என்ன பண்ணுறாங்க, அதில் 2 எம்ப்ரியோஸ் 4ல் 2 ஹெல்தி எம்ப்ரியோஸ் நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது 2 ஹெல்தி எம்ப்ரியோஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சைக்கிளுக்கு அவங்களுக்கு தயார் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு எம்ப்ரியோ தான் அவங்களுக்கு வைக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே அந்த NKA செல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ANA ஆன்டிபாடிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. NKA செல்ஸுக்கு அதிகமாக இருக்கிறதுனால IV இன்ட்ராலிபிட் ஃபியூஷன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ANA இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக ஸ்டீராய்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால எம்ப்ரிக்கலாக அவங்களுக்கு லோவனாக்ஸ் போடுறாங்க. லோவனாக்ஸ் வந்து IVF உள்ளவங்களுக்கே கொடுப்பாங்களாம். அதாவது அது வந்து இம்ப்ளான்டேஷனை நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஏன்னா அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா வச்சுருக்குமா, அதனால நல்லா இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் லோவனாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொடுத்து ப்ரிகாஷன்ஸாக வச்சுருந்துருக்காங்க. சாரிங்க, வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு. இது ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அதனால வந்து இது 2 பார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.